ஆரோக்கியமான சுவையோ சுவை. வணக்கம் நேர்களே, ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த பல வாரங்களாகவே பிராய்லர் கோழி பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெளிவு பெற்றுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எந்த மாதிரி இந்த பிராய்லர் இறைச்சியை மக்கள் விரும்புகிறார்கள், அது சார்ந்த பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நமக்கு 2 நிபுணர்கள் வந்துள்ளார்கள். வேர்ல்ட் ஃபேமஸ் சீனியர் நியூராலஜிஸ்ட் டாக்டர்.V.Nagarajan அவர்களும் ப்ரொஃபஸர் சந்திரசேகர் அவர்களும் வந்திருக்காங்க. டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் அனிமல் நியூட்ரிஷனிஸ்ட் மற்றும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆரோக்கியமான கோழி வளர்ப்பதில் நிபுணர். வணக்கம் டாக்டர்ஸ். டாக்டர், உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்னோட சந்தேகத்தை நான் கேட்குறேன். ஸோ நிறையா நம்ம இன் டீட்டெயில் இந்த பிராயர் கோழியோடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசிட்டோம், அதோட ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் பேசிட்டோம். ஸோ மக்கள் இந்தியாவில் குறிப்பாக சொல்லணுன்னா தமிழகத்தில் எந்த மாதிரி இறைச்சியை விரும்புகிறாங்க? அதாவது கண்ணு முன்னாடி கட் பண்ணி கொடுக்குறதா இல்லை ட்ரெஸ்டு சிக்கனா? என்ன மாதிரி பிராய்லர் கோழியை மக்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இந்திய அளவுலேயே, தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல முடியாது மேடம். ஏன் இந்திய அளவுலேயே பொதுவாக பார்த்தீங்கன்னா 95% அவங்க இதை தான் விரும்புகிறாங்க. நேரடியாக அவங்க கடைக்கு போய் கோழியை பார்த்து அதை வெட்டி கொடுத்து அது நேரடியாக அவங்க வாங்கினா அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வாங்குறாங்க. ஒரு 5% தான் மற்றபடி சில்டு சிக்கனு அல்லது ஃப்ரோசன் இது வாங்குறாங்க. அதெல்லாம் அதிகபட்சமாக 95% இது தான் வாங்குறாங்க. மற்றபடி அவங்களுக்கு நேரடியாக பார்க்கணும், ஃப்ரெஷ் இது சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தின்னு அவங்க நினைக்கிறாங்க, நல்லாயிருக்கு, ருசி நல்லாயிருக்கு அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அதான் முடியும் சார். இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் சிக்கன், அதாவது ஃப்ரீஸ் பண்ண சிக்கன், அதாவது நம்ம ஃப்ரீசரில் இருக்கிற சிக்கனுக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க 95% ஆஃப் பீப்புள் கண்ணு முன்னாடி அதை ஸ்லாட்டர் பண்ணி அதை சாப்பிடணும், அதான் ரொம்ப ஃப்ரெஷ்னு நினைக்கிறாங்க. இந்த நியாயப்படி பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஃப்ரோசன் சிக்கன் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சிக்கன்னு தெரியாது. ஈவன் தோ அதில் டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒட்டியிருந்தால் கூட மனசளவில் கொஞ்சம் லேசாக ஒரு சந்தேகம் வரத்தான் வருது, உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சமயங்களில் இதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஃப்ரீஸ் பண்ணுறப்போ இந்த மசிலும் ஃப்ரீஸ் ஆகிடும், அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் ஃப்ரீஸ் ஆகிடும், எல்லாமே ஒரு கண்டென்ஸ்டு போர்ஷன் ஆகிடுது. திருப்பி ரீஎக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அதனோட கெமிக்கல் காம்பன்சேஷன் மெயின்டைன் ஆகுமா ஆகாதா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். எல்லாமே அந்த டெம்பரேச்சரில் -0 போகிறப்ப கிறிஸ்டலைஸ் ஆகிடும். எந்த டெக்னாலஜியில் இந்த பிராய்லர் சிக்கனோட, ஆனால் சாப்பிட்றவங்க அது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது ஃப்ரோசனாக இருந்தால் கூட அதே டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட்? அது என்னதுனால அந்த ஃப்ரீஸ் பண்ணால் கூட அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகுது, அதனோட கெமிக்கல் காம்பன்சேஷன் ஆல்ட்ரு ஆகாமல் இருக்குது, அதனோட டேஸ்ட் மாறாமல் இருக்குது? அதை மட்டும் கொஞ்சம் வழக்கமாக முக்கியமாக அந்த ப்ராசஸிங்கை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். என்னன்னா கோழி பண்ணையிலேருந்து நேரடியாக கொண்டு போய் அந்த இப்போ நேரடியாக ஃப்ரெஷ் சிக்கன் கடைக்கு வருது, கடையிலேருந்து மக்கள் பார்த்து வாங்குகிறாங்க. இது என்ன பண்ணுறோன்னா இது நேரடியாக அந்த ப்ராசஸிங் ஃபேக்ட்ரிக்கு போயிடுது. ஃபேக்ட்ரிக்கு போய் அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக, எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான், ஒவ்வொரு ஸ்டேஜாக அதை முதல்ல அதில் ரத்தத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே இறகெல்லாம் எடுத்துகிட்டு தோலை நீக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணுவாங்க. ட்ரம் ஸ்டிக்குங்கிற கால், அப்புறம் இது லாலிபாப் அந்த இந்த விங்ஸு ரெக்கை அதை பிரிச்சுருவோம், ப்ரெஸ்ட்டு தனியாக பிரிச்சுருவோம். இதெல்லாம் நாங்கள் அது அங்கே பிரிச்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் ஃப்ரீசிங், நீங்கள் சொன்ன மெத்தட் ஆஃப் ஃப்ரீசிங் ஒரு பழைய இது. அப்போ என்னென்னா அது ஸ்லோ ஃப்ரீசிங்கில் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லில் இருக்கிற நீர் கிறிஸ்டலாக மாறிச்சுன்னா அது பெருசாகிடும். அப்போ செல்லுடைய இது தெரிச்சிடும், செல் அந்த செவ்வறு வால் தெரிச்சிறதால அங்கே இருக்கிற சீப்பேஜ், அப்போ அந்த ருசி குறைவாக இருக்கும். உங்களுடைய இது வாதம் கரெக்டு. அந்த சமயத்தில் அந்த ருசி குறையும். அப்போ இந்த ஃப்ரோசன் சிக்கனும் ஃப்ரெஷ் சிக்கனுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த இதே மாற்றிட்டாங்க, ஃப்ரோசனே மாற்றிட்டாங்க. பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்குது, அது வேகமாக -20 கொண்டு போயிடும். அதனால் கிறிஸ்டலைஸ் ஆகாது, உள்ளே இருக்கிற நீர் கிறிஸ்டலைஸ் ஆகாததால் அந்த செல் வெடிக்காது, அதில் இருக்கிற நீரும் விளைஞ்சு அந்த சீப்பேஜ் லாஸ் ரொம்ப மினிமலாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனால் திருப்பி அதை
நம்ம நான் சீதோஷ நிலைக்கு கொண்டு வரும்போது எந்த வித மாற்றமும் இருக்காது, ருசிலையும் பெரிய மாற்றம் இருக்காது. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் ஃப்ரெஷ் சிக்கன் தான், ஃப்ரோசன் சிக்கன் தான். முன்ன வந்து அதுக்கு ஒரு 75% இது ஃப்ரெஷ் மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து 99% இருக்குன்னு சொல்லுவோம். அந்த 1% வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அது வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கன் தான், ஃப்ரோசன் சிக்கன் தான். கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அந்த பழைய மாற்றங்கள் இல்லை. பழைய அளவுக்குள்ள நீங்கள் கேட்ட கேள்வி வந்து உண்மையானது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் எல்லாமே ஃப்ரெஷ் சிக்கன் தான் விரும்பினாங்க. இன்றும் இந்தியாவில் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் தான் அதிகமாக போகுது. இருந்தாலும் கொஞ்சம் இப்போ வந்து அந்த ஃப்ரோசன் சிக்கன் சாப்பிட்றவங்க வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. இது காரணம் என்னென்னா, அந்த தரத்தில் வந்து அவ்வளோ வித்தியாசம் இல்லாத பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது அந்த அளவுக்கு. இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரோசன் சிக்கன் வர்சஸ் ஹெல்த் சிக்கன் வந்து ஃப்ரெஷ் சிக்கன்னாக்க எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் தெரியல. பிகாஸ் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறப்ப ரிப்போர்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃப்ரோசன் சிக்கனில் இருக்கிற அமினோ ஆசிட் கண்டென்ட் வர்சஸ் ஃப்ரெஷ் சிக்கன் இருக்கிற அமினோ ஆசிட் கண்டென்ட் வந்து மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்கிறாங்க. அனலைஸ் ரிப்போர்ட்ஸ் நிறைய ஜேர்னல்ஸில் படிச்சிருக்கேன். இதில் வந்து அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு இந்த டீநேச்சரிங் ஆஃப் ப்ரோட்டீன் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது மாறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த டீநேச்சர் பண்ண ப்ரோட்டீனும் கிராஸ் டீநேச்சர் இல்லை, இது ஒன்லி 1 to 2% தான் டீநேச்சரிங். அந்த டீநேச்சரிங்னால ஹெல்த் பெனிஃபிட் எந்த இதுவும் பாதிக்காதுங்கிற மாதிரி எங்களோட ஒப்பீனியன் அது. ஸோ டேக்கிங் அந்த ஒரு ஃப்ரோசன் சிக்கனை பார்க்குறதுக்கும் அப்புறம் ஃப்ரெஷ் சிக்கன் திறனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. என்னோட இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு, எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணுறீங்க? நீட் பேஸ்ட் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா? அதனால் அதை ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா சரி, நம்ம லோக்கல் சப்ளைக்கு வந்து அன்றாடம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அன்றாடம் நீட் பேஸ்ட் சப்ளை ஆகிடுது. எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணணும்? வாட் இஸ் த நீட் ஆஃப் எ ஃப்ரீசிங்? ஃப்ரீசிங் வந்து எப்படின்னா, இதில் எந்த விதமான வேஸ்டேஜ் இருக்காது. நீங்கள் லைவ் பேர்டு வந்து ஓரளவுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் இங்கேருந்து டெல்லி கொண்டு போக முடியாது லைவ் பேர்டை. பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதை தான் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விற்க முடியும். அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சு அந்த சமயத்தில். ஒரு பண்டிகை நமக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா பண்டிகைகள் தினம் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பண்டிகை வந்தால் அப்போ அந்த ஒரு 1.5 மாதம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த காலத்துக்கட்டத்தில் உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுறது? அப்போ அந்த விலை குறையும் போது என்ன பண்ணுறாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி உள்ளார அந்த ஃப்ரீசரில் சேமித்து வச்சிடுறாங்க. அது விலை ஏறும்போது அதை வந்து வெளியே கொண்டு வந்து விற்கிறாங்க. இது வந்து ஒரு இது மேலை நாடுகள் எல்லாமே ப்ராசஸிங் தான் இருக்கும். 95% ப்ராசஸிங் தான் இருக்கும். ஒரு 5% தான் வெட் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறது. அந்த 95 எந்த காரணம்னா, எல்லாம் பல இடங்களில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா கோழி உற்பத்தி வந்து இங்கே மாதிரி சின்ன சின்ன பண்ணைகள்லாம் இங்கே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 கோழி உள்ள பண்ணை இருக்கும், 5000 கோழி உள்ள பண்ணை இருக்கும், 1,00,000 கோழி உள்ள பண்ணை இருக்கும், இருக்குது பல மணி இருக்கும். அதனால் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்காது இந்த மாதிரி கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி விற்கிறதுக்கு. அதில் அவங்க லோக்கலில் வந்து காசு விற்றுருவாங்க. இன்னொன்று அதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே இன்னும் வந்து நம்ம வந்து வெட் மார்க்கெட் தான் விரும்புகிறாங்க. 90% வெட் மார்க்கெட் விரும்புகிறதால இது போய்கிட்டு இருக்குது. இதே இது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கங்க. ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் வெளியே வெட்ட முடியாது. நீங்கள் வந்து வீட்டில் வேணால் கோழி வாங்கிட்டு வந்துருக்கலாம். வெளியில் வந்து ஓப்பனில் வந்து வெட் மார்க்கெட் கிடையாது. அது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ நீங்கள் ப்ராசஸிங் தான் வாங்கிக்கணும். இது ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, பல இடங்கள்லையும். இப்போ டெல்லியில் வந்துருச்சு. டெல்லியில் வந்து நீங்கள் மண்டியில் வந்து வெட்ட முடியாது. அங்கேருந்து வெட்டி நீங்கள் சில்லு சிக்கன் கொண்டு தான் விற்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்ரோபாலிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது வெட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ லோக்கலில் ஒரு கடை இங்கே வெட்டுறாங்கன்னா அப்படியே அந்த மீதி தேவையில்லாதெல்லாம் கொண்டு குப்பத்தட்டில் போடுறாங்க. அது வந்து சீக்கிரம் அழியக்கூடிய பொருள் இல்லை. ரெண்டாவது வந்து ஹெல்த் அசார்ட் வரும். அது கொஞ்ச நாள் நாற்றம் முடிச்சு வரும். இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து பெரிய முனிசிபாலிட்டி மெட்ரோபாலிஸ்லாம் தடைச்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃப்ரோசன் சிக்கன் வந்து வாட் இஸ் மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? அதுக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கா? அதுக்கு மேக்ஸிமம் டியூரேஷன் என்ன இருக்குது? இப்போ வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று சொல்கிறேன்னா, நீரிங் எக்ஸ்பைரி இருந்தால் டெஃபினட்டாக அதனோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ குறையுது. ஸோ வாட் இஸ் ஆப்டிமல் டைம் என்ன கொடுக்குறீங்க நீங்கள்? இப்போ வந்து 6 மாதம் வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லைங்கிறது ப்ரூஃப் இருக்குது டாக்டர். 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வைக்கிறது இல்லை. மேற்கொண்டு அதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அது வந்து அங்கேயே அவங்ககிட்டயே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து சேரும்போது இன்னொரு 9 மாதம் 10 மாதம் ஆகிருக்கும். ஏன்னா அதோடைய தரம் நல்லா இருக்க வேண்டாம், நல்லா இருக்க மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க.
அது எப்படிங்கிறது பார்க்கணும். மேற்கொண்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அதோட தரத்தை பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் 6 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து குறைஞ்சபட்சம் 9 மாதம் 10 மாதம் டீப் ஃப்ரீஸ்லேயே இருந்திருக்கும். அது வந்து எப்படின்னு இங்கே வந்தால் தான் பார்க்கணும். இதில் ஒரு கமெண்ட் என்னென்னா கேட்டீங்க சார், ரெட் ஜேர்னல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் லெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்னும் டீக்ரடேஷன் ஆஃப் லெக்ஸ் டேக்ஸ் பிளேஸ்னு சொல்கிறாங்க. அந்த டீக்ரடேஷனில் வந்து என்னதான் 100% அவங்க வந்து அதை பியூரிஃபைடுன்னு சொல்கிறாங்க, வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் அவங்க நிச்சயமாக அனுப்ப முடியாது. டெப்த்தில் போனாக்கா சிக்கன் இண்டஸ்ட்ரி சைட்டில் போய் பார்த்தாக்கா டெஃபினட்டாக ஆன்டிமைகாட்டிக் ஏஜென்ட் அதில் டெஃபினட்டாக ஆட் பண்ணுறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பிகாஸ் பாக்டீரியல் க்ரோத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தே மேக் சம் ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறாங்க. ஃபங்கஸ் க்ரோத்தை ப்ரிசர்வ் பண்ண அவங்களால ஸ்டெர்லைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபங்கஸ் க்ரோத் வந்து பண்ண முடியாது. அதனால இந்த ஃபங்கஸ் க்ரோத் நிறைய வந்து அது வந்து மேரோக்குள்ளே போயிருதுங்கிறாங்க. நம்ம ஜனங்கள் வந்து ஒவ்வொன்றா வெட்டி பார்த்து பீஸாக பிளந்து பார்த்து அதை பண்ண முடியாது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் பிளான்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணினாலும் கூட இந்த ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டெர்லைஸ் பண்ணி ஓசோன் ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓசோன் ஸ்டெர்லைசேஷன் 2 வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் போட்டு பண்ணி அனுப்புகிறாங்க. இப்படி பண்ணுறப்ப வந்து அதனோட கார்ட்லேஜ் டேமேஜ், இந்த கார்ட்லேஜ் தான் அது ஆக்சுவலாக கார்ட்லேஜ், அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஹெவியாகுது. அப்படி கார்ட்லேஜ் டேமேஜ் ஹெவியாகிற டயத்தில் பாக்டீரியல் க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சந்தேகம். ஆனாலும் ப்ரொலாங்டு பீரியட் வர்றதுனால பாக்டீரியல் க்ரோத் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அதோடு இல்லாமல் என்னதான் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் எது கொடுத்தா கூட டாக்ஸிக் லெவலில் வந்துடும், அதாவது பாய்சன்ஸ் லெவலில் ஹெல்த் பாயிண்டில் வந்துடும். ஸோ அவங்க ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்தால் கூட ஃபங்கஸ் க்ரோத் வந்து அஃபலோடாக்சின் சொல்லி ஒரு பர்டிகுலர் மைகாட்டிக் டாக்ஸின் வந்துடுது. அந்த அஃபலோடாக்சின் வந்து லிவருக்கு இன்ஜுரி. இதனால் போய் நம்ம ரொம்ப விலைக்கு வாங்குறது இருக்கு, வேண்டாத மாதிரி போய் இம்போர்ட்டட் காலை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை இருக்குது, இவ்வளோ டேஞ்சரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமாங்கிற ஒரு கொஸ்டின் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போஸ்ட் பண்ண விரும்புகிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில எந்த மாதிரி பிராய்லர் கோழிகளை இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் விரும்புறாங்க, அது எவ்வளவு தூரம் எந்த பகுதி ஆரோக்கியமானதுன்னு இன் டீட்டெயில் இன் டெப்த் ரொம்ப அழகா டாக்டர்ஸ் 2 பேரும் விளக்கினாங்க இல்லையா? இனி மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.